விஷயத்தை இந்த 7 மாத காலகட்டத்தில் மிக சிறப்பாக 40க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மிக பிரம்மாண்டமான ஆலோசனை கூட்டங்களை நடத்தி, இது மட்டுமல்லாமல் மிக சிறப்பாக மண்டல வாரியாக மாநாடுகளை அமைத்து, முதலாவது மண்டல மாநாடாக திருச்சியில் திரு பிரபாகர் சார் தலைமையில் மிக சிறப்பான ஒரு எழுச்சி மாநாடாக முதல் மாநாடு பிரம்மாண்டம் அரசு பிரபாகர் சார் மிகப்பெரிய விக்ரண்டாபிளாஸ். அதனைத் தொடர்ந்து நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியுடைய அடுத்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சேலம். அந்த சேலத்தில் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் மிக பிரம்மாண்டமான முறையில் நிகழ்வு நடந்துச்சு, மிகப்பெரிய விக்ரண்டாபிளாஸ். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் சந்திரன் சார் அவங்க குழுவினர் மிக பிரம்மாண்டமான முறையில் அனைத்து ஏற்பாடுகளையும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக செய்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை பாராட்டுகிறது. இந்த அற்புதமான அமைப்பை திரு மனோகரன் சார் அவர்கள் நிறுவி இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் இந்த இயக்கத்தை மிகப்பெரிய எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக தக்க சமயத்தில் நம்ம இந்த இயக்கத்தை இந்த ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடத்திருக்காங்க. இதில் 3 அம்ச கோரிக்கைகள். முதல் கோரிக்கைகள் நல்ல பொருட்களை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும். இன்றைக்கு பொருட்களை வைத்து செய்யக்கூடிய நிறுவனங்கள் இன்று இந்தியாவில் நெட்வொர்க் துறையில் பயணம் செய்யக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 10 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 10 கோடி மக்கள் மூலமாக இந்தியாவிற்கு வரக்கூடிய வருவாய், மறைமுகமாக வரக்கூடிய வருவாய் டிடிஎஸ் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 15,000 கோடி வசூலாயிட்டு இருக்கு. எத்தனை கோடி சார்? 15,000 கோடி வசூலாயிட்டு இருக்கு. 18% ஜிஎஸ்டி வச்சுக்கோங்க. 45,000 கோடி, அரௌண்ட் 60,000 கோடி மறைமுகமாக அரசாங்கத்துக்கு வரி செலுத்தக்கூடிய உலகத்தில் யாரும் ரெகக்னைஸ் பண்ணாத ஒரு துறையில் நாம் அனைவரும் உட்கார்ந்து கொண்டிருக்கோம். இந்த அற்புதமான துறையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து இதற்கான மிகப்பெரிய ஒரு ஆணையத்தையும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் பெற வேண்டும் என்று தலைவர் மனோகரன் சார் அவர்கள் எழுச்சியில இதை உற்சாகத்தோடு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த அமைப்புடைய ஒவ்வொரு வெற்றியிலும் ஒவ்வொரு படிக்கல்லிலும் ஒவ்வொருத்தருடைய உழைப்பு இருக்கு. உங்களுக்கு அத்தனை பேர் மிகப்பெரிய உழைப்பு, உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பு தான் இன்னைக்கு மிகப்பெரிய அங்கீகாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இரண்டாவது இழந்த பணத்தை எல்லாம் மீட்டுக் கொடுப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக ஒரு ஆணையத்தை அமைத்து பெற்றுத்தர வேண்டும். அதுபோல் வாரியம் அமைக்கும் பொழுது வாரியத்தில் நெட்வொர்க் துறை ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இன்சூரன்ஸ், குடும்ப பாதுகாப்பு, அத்தனை பாதுகாப்பையும் அரசாங்கத்தால் பெற்றுத்தரக்கூடிய நல வாரியத்தையும் அமைத்து தர வேண்டும் என்ற அற்புதமான கோரிக்கையோடு அரசாங்கம் மெல்ல மெல்ல செவித்தாய்த்து அதை செய்தாலும் உதவும் கரங்கள் என்ற தன்னிச்சையான அமைப்பை வைக்க மிகப்பெரிய நிறுவனத்தில் மனோகரன் சார் அவர்கள் இந்த 20/12/2025 இந்த துவக்கம் என்பது பிரம்மாண்டமான துவக்கமாக மாறும். இந்த துவக்கம் மாறுவதற்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் சார் கணேசன். திரு கணேசன் அவர்கள் அவருடைய பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 13 வயசு ஆகுது. அவர் கணேசன் அவர் 13 வயசு ஆகுது. அவங்களுக்கு பிளட் அப்படியே தெரிக்குது. அதை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 ஊசி போடணும் சார், 3000 கொடுக்கணும். கவர்மெண்ட்ல கேட்டா வெளியில வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா சென்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, உயிருக்கே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு திரு கணேசன் சார் அவர்கள் அனுமதி தலைவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னேன். தலைவர் அனுமதி எடுத்த பிறகு இந்த குரூப்ல போடணும்னு சொன்னாங்க. குரூப்ல போட்ட உடனே அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவர் அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் ஜிபேல இருந்தும் 600 ரூபாய் போன்பேல இருந்து இருந்த அமௌண்ட்டை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ண ஒட்டுமொத்தமாக அவருக்கு 11,500 ரூபாய் இந்த நெட்வொர்க் வெல்ஃபேர்ஸுடைய உங்கள் சொந்தங்கள் மூலமாக கிடைத்து ஒரு உயிரை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பை நமது தலைவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. நண்பர்களே, இது ஒரு ரோல் மாடல் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது மேலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைவர் இருக்கிறார், ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நிலையை உருவாக்குவதற்கு இந்த அற்புதமான அரங்கமே சாட்சி என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். தேங்க்யூ.